ஆராதிக்கல. ஜீவனுள்ள தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ கல்லோ மரமோ செடியோ சூரியனோ நட்சத்திரங்களோ சந்திரங்களோ இதெல்லாம் நம்ம ஆராதிக்கல. வானத்தை பூமியும் படைத்தவர் அகிலத்தை உண்டாக்கின தேவனாய் கர்த்தரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. மரித்த தெய்வங்களை நம்ம ஆராதிக்கல. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இப்போ பாருங்க, நிறைய பேருக்கு தேவ தூதர்களை குறித்து தெரியுது. ஏஞ்சலா அப்படியா சரி அப்படின்னு விட்டுற ஆட்களும் உண்டு. ஆனால் கர்த்தர் தேவ தூதர் மூலியமா தான் செய்வாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. எதுவுமே புரியுது? யார் மூலியமா தேவன் செய்வாரு? தேவ தூதர்கள் மூலியமா, ஏஞ்சல்ஸ் மூலியமா தான் ஆண்டவர் பதிலே கொடுப்பார். சில நேரம் நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு பதில் வருதில்ல. சில நேரம் நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த பிரச்சனை உங்க மேல வருதில்ல. காரணம் என்னன்னா உங்களுக்கு வெளிப்பாடு தெரியல. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்குள்ள என்ன இல்லை? வெளிப்பாடு இல்லை. ஒரு கான்ஃபிடன்ஸ் பைபிள் ஒன்று இருக்குது. அதில் தலைப்பு, அதில் கீழே இருக்கிற வசனங்கள் இருக்கும். கர்த்தர் சமூகத்தில் காத்து கொண்டு அந்த வார்த்தை பெற்றுக்கொண்டு வந்து தேவாலயத்தில் பேசுறது கிடையாது. சில ஊழியக்காரங்க எப்படின்னாக்கா, கான்ஃபிடன்ஸ் பைபிள் ஒன்று வாங்கி வச்சுக்கின்னு அதில் தலைப்பு இருக்கும், டாபிக் இருக்கும், கீழே இருக்கிற வசனங்கள் இருக்கும், அதை வச்சு ஒரு கதையை ஓட்டிடுவாங்க சபைகளுக்குள்ள. அது கிடையாது. அதில் வசனங்கள் இருக்குதா, தேவனுடைய வார்த்தை தான். பட் இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச போறார், இந்த வாரம் தேவன் என்ன எதை குறித்து பேச போறார் என்று ஒரு தாகம், ஒரு வைராகியம் ஒரு ஊழியக்காரர்கிட்ட இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் உங்களோட என்னோட இடைப்படுவார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? இப்போ நான் நினைச்சேன்னா கூட நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? நானும் அந்த பைபிளை வாங்கி வச்சுக்கின்னு நானும் அதில் நோட் பண்ணிக்கின்னு அந்த தலைப்பு வச்சு என்னால் அதை சொல்லிட்டு போகிறது எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி கிடையாது. ஆவியானவர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர். அவர்கிட்ட அந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணி நம்ம வார்த்தைகளை தன் வர ஜனங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களுடைய ஆத்மாக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. சில நேரம் அவங்களோட ஆவிக்குரிய கண்கள் கூட ஆண்டவர் திறப்பாரு, ஆவிக்குரிய செவிகளை கூட ஆண்டவர் திறப்பாரு. அல்லேலூயா. ஏன் சில நேரம் அந்நிய பாஷை இல்லாதவங்க கூட அந்நிய பாஷைகளை பேச தொடங்குவாங்க. ஏன்னா பேதுரு கொரிந்திய வீட்டுக்குள்ள பிரசங்கம் பண்ணிட்டு கொண்டே இருக்கும்போது ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. இத்தனைக்கும் ஒரு புறஜாதி வீட்டுக்குள்ள அந்நிய பாஷைகளை பேச தொடங்கினாங்களாம் பிரசங்கத்தில். அல்லேலூயா. அப்போ வெளிப்பாடு வரும்போது ஆவியானவர் அப்படியா இவங்களை நிரப்புவாராம். எதை வரும்போது? வெளிப்பாடு. எது விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, எனக்கு ஒரு ஏஞ்சல் இருக்குது, என்கிட்ட தூதனுங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த தூதர்களை குறித்து சில வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சா தான் நீங்களும் இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர முடியும். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? வெளிப்படுதல் விசேஷங்கள் 12வது அதிகாரம் வசனம் 7. வானத்திலே மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் போத விடுமா? அல்லேலூயா. மீகாவேல் தூதனுக்கும் சில தூதருங்க இருக்கிறாங்களாம். எத்தனை புரியுது நான் சொல்றது? மீகாவேல் தூதனை யாரு? யுத்தம் செய்கிறவர், இங்கிலீஷில் மைக்கேல் ஏஞ்சல். இந்த மீகாவேல் தூதருக்கும் சில தூதர்கள் இருக்கிறாங்களாம் அவருக்கும். அல்லேலூயா. லூசிஃபர் இருக்கிறான், சாத்தான், அவனும் ஒரு ஏஞ்சல் தானே. அந்த லூசிஃபருக்கும் சில தூதர்கள் இருக்கிறாங்க. எதுவுமே புரியுது? நற்செய்திகளை கொண்டு வருது யார்? கேப்ரியல் தூதன். கேப்ரியல் தூதர்களுக்கும் தூதர்கள் இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. பாருங்க, சில தூதர்களும் ஆண்டவரை மீட் பண்ண மாட்டாங்க. யாரை பார்க்க மாட்டாங்க? ஆண்டவரை பார்க்க முடியாது. அப்போது சில தூதர்கள் யார்கிட்ட போவாங்கன்னா, சில ரேங்கிங் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்போ மீகாவேல், கேப்ரியல், லெமியல், ரப்பேல், இந்த மாதிரி தூதருங்க இருக்கிறாங்க இல்லையா? இவங்கெல்லாம் வந்து ஒரு எட்டு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இவங்களுக்கு கீழே இருக்கிற தூதருங்க வந்து ஆண்டர்கிட்ட போக முடியாது. யார்கிட்ட போக முடியாது? நேரடியாக ஆண்டர்கிட்ட போக முடியாது. இவங்க யார்கிட்ட போவாங்கன்னா, இவங்களுக்கு 8 இருக்கிறாங்க தூதருங்க, மீகாவேல், கேப்ரியல், இவங்க கிட்ட தான் போய் சொல்லுவாங்க. அப்போ சில தூதருங்க யாரும் முகத்தை பார்த்ததில்லை, ஆண்டவர் முகத்தை பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. இப்போ தூதருங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணோன்னா இந்த தூதருங்க வந்து இந்த ஏஞ்சல்ஸ் அங்கே யார்கிட்ட போவாங்கன்னா, மீகாவேல், கேப்ரியல், இப்படிப்பட்ட தூதர்களுக்கு தான் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அல்லேலூயா. இவங்களாம் டைரெக்டாக யார்கிட்ட போக முடியாது. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள். பிரதான ஆசிரியர் இருக்கிற தேவாலயத்தில், பழைய ஏற்பாடில் ஆசரிப்பின் கூடாரம்னு சொல்லுவோம், டபர்நாக்கல். அது 3 பகுதியாக இருக்குது: பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஜனங்க எல்லாருமே தேவாலயத்துக்கு வந்தாலும் உள்ளே வர முடியாது. என்ன பண்ண முடியாது? உள்ளே வர முடியாது. அப்போ யார் உள்ளே வர முடியும்னா, பிரதான ஆசிரியர் வருஷத்துக்கு ஒரு தடவை வர முடியும். அல்லேலூயா.
அப்போது ஆண்டவர்கிட்ட ஜனங்க வரணும்னா நேரடியாக வர முடியாது. யார்கிட்ட வர முடியும்? பிரதான ஆசாரியர்கிட்ட தான் வர முடியும். அப்போது ஒருத்தர் ஜனங்க பாவம் செஞ்சுட்டாங்கன்னா நேராக ஆண்டவர்கிட்ட வந்து நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே உனக்கு நான் பலி செலுத்துறேன் சொல்லி ஆட்டு பலி செலுத்த முடியாது. அவங்க யாரை மீட் பண்ணணும்னா பிரதான ஆசிரியர், ஹை பிரீஸ்ட். அல்லேலூயா. அப்போது ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாங்கன்னா இப்போ பிரதான ஆசிரியர் வந்து பலிபீடத்துக்கிட்ட நிற்பார் பிரகாரத்தில். அங்கே நின்று ஏன் எதுக்கு வந்தேன்னு கேட்கும் போது நான் பாவம் செஞ்சுட்டேன்னு உடனே பிரதான ஆசிரியர் வந்து ஃபைன் போடுவார். நீ செஞ்ச பாவத்துக்கு ஒரு ஃபைன் அமௌண்ட்டு சொல்லுவார். வந்து ஏஜ் கேட்பார், உன் வயசு என்ன, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவார், ஃபைன் போடுவார். அந்த பணத்தை அவர் வாங்க மாட்டார். நான் உனக்கு போட்ட ஃபைனு அந்த பணத்தில் போய் ஒரு ஆடை நீ வாங்கினுவா, உனக்காக அந்த ஆடை என்ன பண்ணுறேன், பலி செலுத்துற. அப்போ ஜனங்க கூட ஆண்டவர் டைரெக்டாக மீட் பண்ண முடியாது. யார் மூலியமாக தான்? பிரதான ஆசிரியர் மூலியமாக தான். அதே போல தான் சில ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, சில தேவ தூதருங்க, அவங்க ஆண்டவர் டைரெக்டாக மீட் பண்ண முடியாது. அவங்க ரிப்போர்ட் யார்கிட்ட பண்ணுவாங்கனாக்கா சில தூதருங்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ரேங்கிங் ஏஞ்சல். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க சத்தமாய்? அல்லேலூயா. இப்போ ஒருவேளை என் தூதன் உங்கள் வாழ்க்கையில் வரான்னு நினச்சிங்க, எனக்கு கொடுத்துருக்கிற ஏஞ்சல் எதுவுமே சுவாசிக்கிறீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, எலியாவுக்கு ஏஞ்சலுங்கள் இருந்தாங்க, தூதருங்க. எலியா தீர்க்கதரிசிக்கு தூதருங்க இருந்தாங்க, ரதங்களும் இருந்துச்சு, சேரியட்ஸ். எத்தனை சுவாசிக்கிறீங்க? இப்போ எலியா போனதுக்கப்புறம் அந்த சால்வை யார் மேலே வந்து விழுது? எலிஷா மேலே. இப்போ எலிஷாக்கும் தூதர்கள் கொடுக்கப்படுது. எலியாக்கும் ஏஞ்சல் இருக்கிறாங்க, எலிஷாக்கும். அப்போ எலியாவுக்கு இருந்த தூதன் தான் எலிஷா கிட்ட இருக்கிறது. எதுவுமே புரியுது? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, மறுபடியும் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். எலிஷா கிட்ட ஏஞ்சல் இருக்கிறாங்கன்னா எலிஷாக்கு ஓனாக கொடுக்கப்படலை. எலியாவோட தூதன் தான் எலிஷா கிட்ட இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ என்கிட்ட இருக்கிற ஏஞ்சல் உங்ககிட்ட வரன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்படலை, அது எனக்கு கொடுக்கப்பட்டதுனால அது உங்களுக்கு அனுப்பப்படுது. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு நாள் எலிஷா வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, அவருக்கு உடன் ஊழியக்காரங்க இருப்பாங்களே, சர்வெண்ட். அந்த மாதிரி கெயாசின்னு ஒருத்தர் இருந்தான் கூட. அப்போது திடீர்னு போய் கதவு ஜன்னலை திறந்து பார்த்தா என்ன சவுண்டு கேட்குதுன்னு திறந்து பார்த்தா எதிரிங்க வந்து ஃபுல்லாக சுற்றிலுமாய் நின்றுக்கிறாங்க எலிஷாவை அழிக்கும்படி. அல்லேலூயா. இப்போ வேலைக்காரன் ஓடி வந்து கதறி சொல்கிறான், எலிஷாவே, எஜமானனே, நம்ம எல்லாம் இங்கே நம்ம சாவ போகிறோம், நம்மளை சுற்றி எதிரிங்க வந்து நின்ட்டாங்க, நம்மளால் தப்பிச்சு போக முடியாதுன்னு. அதுக்கு உடனே எலிஷா என்ன பண்ணுறாருன்னா, அவனுடைய கண்களை திறக்கட்ட ஆண்டவரேன்னு சொல்லி கை வச்சு ஜெபம் பண்ணதுமே அவனோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. அவன் போய் மறுபடியும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இப்போ ஜன்னலில் மறுபடியும் எட்டி பார்த்தா எதிரிங்களுக்கு பின்னால் தூதருங்க நிற்கிறத அவன் பார்க்குறான். அல்லேலூயா. அப்போ எலிஷா ஜெபம் பண்ணதுமே வேலைக்காரன் பார்த்ததுமே ஏஞ்சலுங்களை பார்க்குறான். அதை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது, எந்த சத்துருவும் தொட முடியாது, நமக்காக ஏஞ்சல் வந்தாச்சு. அல்லேலூயா. அப்போ எலிஷா கிட்ட இருக்கிற ஏஞ்சல் எலிஷாக்கு ஆண்டவர் ஓனா கொடுக்கல, அது எலியா கிட்ட இருந்த தூதன் தான் எலிஷா கிட்ட வந்தது. அல்லேலூயா. சத்தமா. அப்போ ஏன் எலியா கிட்ட இருந்த ஏஞ்சல் எலிஷா கிட்ட வந்துச்சுன்னா எலிஷா விசுவாசமா இருந்தான். அதனால எலியா கிட்ட இருந்த தூதன் இப்போ யார்கிட்ட வந்துருச்சு? ஏன்னா எலியா ஆண்டவர் எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாரு. இப்போ எலிஷா மட்டும் தான் இந்த பூமியில் இருக்கிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இப்போ எலிஷாக்கு ஆண்டவர் தூதனை எப்படி கொடுத்தாருன்னா எலியா மூலியமா கொடுத்தார். இப்போ நீங்களும் ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்கிற தூதன் உங்ககிட்ட வர முடியும். அல்லேலூயா. எத்தனையுமே புரியுது சத்தமா? நான் ஏற்கனவே சாட்சி கொடுத்துருக்கிறேன் தானே. ஒரு ஊழியக்கார வீட்டுக்குள்ளே ஜெபிக்கும் போது ஒரு அம்மா எழுந்து ஆடுது, அதை சொல்லுது, இவங்களெல்லாம் ஏன் கூப்பிட்டு வரேன்னு. நான் கேட்குறேன், யாரை கூப்பிட்டு வந்தேன்னா ஏஞ்சலுங்களை. அல்லேலூயா. சத்தமா? எதுவுமே சுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாமா? மத்தேயு 26 அதிகாரம் வசனம் 53. மத்தேயு 26 வசனம் 53. 53. ஆமேன்னு சொல்லாமா? ஏசப்பா சொல்றார் பாருங்க, என் பிதா கிட்ட நான் வேண்டிக் கொண்டா 12,000 லேகியன் தூதர்களை எனக்கு அனுப்ப மாட்டாரா? ஏசப்பா சொல்றாரு சீஷர்களை பார்த்து. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? இங்க 12ன்னு சொல்லுது. ஒரு லேகியோன் அப்படின்னாக்கா 6,000ன்னு அர்த்தம். ஒரு லேகியோன் எத்தனை?
6000 அர்த்தம். அப்படி பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த தூதன் 72,000. எத்தனை? 72,000 தூதர்கள் இருந்தாங்களாம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எப்படி சொல்கிறேன் கவனிங்க. ஒரு நாள் தீர்க்கதரிசியை சுற்றிலுமாய் நிற்கிற எதிரிங்க 1,80,000 பேர். எவ்வளோ பேர்? 1,80,000 பேர். ஒரே ஒரு ஏஞ்சல் அனுப்பி ஆண்டவர் எல்லாரையும் துரத்தி அடித்தார். அப்போ ஒரு தூதனுடைய வல்லமை 1,80,000 பேர் வச்சுங்க. அப்போ ஏசாப்பா கிட்ட இருந்த மொத்தம் ஏஞ்சல் எத்தனை பேர்? 72,000 பேர். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் சொன்னால் தேவ தூதர்கள் வரமாட்டாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. அல்லேலூயா. இப்போ இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. ஏசாப்பா கிட்ட தேவ தூதர்கள் இருந்தாங்களா இல்லையான்னு இன்னொரு ப்ரூஃப் பண்ணுறேன். வெளிப்படுதல் 1:1 பாருங்க. சீக்கிரத்தில் தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்க பொருட்டு இவர் தம்முடைய தூதனை அனுப்பி ஆமென் சொல்லாமா? ஏசப்பா அவருடைய தூதன், அவருடைய ஏஞ்சலை யோவானுக்கு அனுப்பினாராம். அல்லேலூயா. அப்போ ஏசப்பா கிட்ட தூதர்கள் இருந்தாங்களா இல்லையா? வசனமே தெளிவாய் சொல்லுது. அவர்கிட்ட இருந்த தூதன் யாருக்கு அனுப்பினாராம்? யோவானுக்கு அனுப்பினாராம். அல்லேலூயா. சத்தமாய் பாருங்க. உங்களுடைய ஊழியக்காரருக்கு ஒரு தூதன் இருக்கலாம். எத்தனை சுவாசிக்கிறீங்க? ஏன் மீகாவேலுங்களுக்கும் தூதர்கள் இருக்கலாம், கேப்ரியேலுங்களுக்கும் தூதர்கள் இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவர்கிட்டே யார் இருக்கிறாங்க? தூதர்கள் இருக்கிறாங்க. சில நேரம் நீங்கள் ஏஞ்சலோடு நடப்பீங்க, தூதர்களோடு என்ன பண்ணுவீங்க? நடப்பீங்க. அல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? சில நேரம் நீங்கள் கட்டளிடுவீங்க, தூதனே வா. அல்லேலூயா. வந்துடுவான். ஆனால் நீ என்ன சொன்னாலும் அவன் கண்டுக்க மாட்டான். பார்த்துக்கிறீங்களா? அல்லேலூயா. சில நேரம் தூதரங்களே இது எனக்கு செய்யுங்க அப்படின்னு வைங்க, ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டான். ஆனால் நீங்கள் பார்க்குவீங்க உங்கள் பக்கத்தில் நிற்கிற மாதிரி, நீங்கள் பார்க்குவீங்க உங்கள் பெட்ரூமில் அவன் உட்காந்துக்கிற மாதிரி. ஆனால் தூதர்களை பார்க்குவீங்க, ஆனால் அது உங்களுடைய தூதன் கிடையாது. ஒருவேளை உங்களுடைய ஊழியக்காரங்களுடைய தூதராக இருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய தூதனாக இருக்கலாம், ஒருவேளை கேப்ரியேலுடைய தூதர்களாக இருக்கலாம், ஒருவேளை மீகாவேலுடைய தூதர்கள் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அந்த தூதர்கள் நீங்கள் பார்த்ததும் நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது என்னுடைய தூதன். அல்லேலூயா. இது யாருடைய தூதன்? என்னுடைய தூதன். என் பக்கத்தில் இருக்கிறான், எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு பயம் இல்லை. சில நேரம் பார்த்துக்கிறீங்களா, ஏஞ்சல் நம்ம கூட தான் இருப்பான், ஆனால் தூங்கினும் போது பிசாஸ் போட்டு நம்மளை அழுத்திடுவான். அந்த நேரத்தில் உன் தண்டை பிடிச்சிருவான் சாத்தான். ஏசு ஏசு ஏசுன்னு உன்னால் அந்த வார்த்தை லவுடாக கூட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நடந்துருக்குதா யாருக்குன்னா? சில பேருக்கு அது நைட்டில் எனக்கு நடந்துருக்குது. ஸ்டார்டிங்கில் நான் ஜெபம் பண்ணும்போது தூதர்களை பார்க்க ஆரம்பிச்சதுமே நைட்டு தூங்கினுக்கிறேன். ஏன் பகல்லே கூட எனக்கு ஆகிருக்குது நிறைய வாட்டி. எங்கள் அம்மாவே எனக்கு கூட இருந்து பார்த்துருக்குறாங்க. என் தொண்டை போட்டு அழுத்திட்டான் சாத்தான். ஏசு ஏசுன்னு சொல்ல முடியல, என்னால் சத்தமாக சொல்ல முடியல, வெறும் காற்று மட்டும் தான் வருது ஏசு ஏசுன்னு. ஆனால் எனக்கு அதுக்கு முன்னே நான் என்ன ஜெபம் பண்ணேன், என் கூட யார் இருக்கிறான்ட்டு? ஏஞ்சல் இருக்கிறான். ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல, என்னை காப்பாற்ற முடியல. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஏன் அப்படின்னாக்கா, தூதர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அது உன்னுடைய தூதன் இல்லை. ஒருவேளை உன்னுடைய ஊழியக்கார தூதனாக இருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை கேப்ரியேலுடைய தூதனாக இருக்கலாம், ஒருவேளை மீகாவேல் தூதர்கள் இருக்கலாம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் அந்த தூதர்கள் நம்மக்கிட்ட என்ன பண்ண முடியல, எதுவும் செய்ய முடியல. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேங்க, ஆவிக்குரிய ரீதியாக சொல்கிறேன். ஆண்டவர் கடல் மேலே நடந்து வரார், படைகளை சீசர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஆண்டவரே நான் வரட்டுமான்னு கேட்குறாரு பேதுரு. ஆண்டவர் சொல்கிறார் வா. இப்போ கடல் மேலே நடந்து ஆண்டவர் வர்றதை பார்த்து இவனை கடல் மேலே நடந்து ஆண்டவர்கிட்ட போகிறான். அந்த நேரத்தில் திடீர்னு அவன் கீழே போயிட்டான் தண்ணிக்குள்ளே. இதுக்கு முன்னே ஆண்டவரை பார்த்து நடந்தான், கீழே தண்ணி இருக்குதா அப்படி கடல் மேலே நடக்கிறோமா அதெல்லாம் அவன் பார்க்கல. ஆண்டவர் மேலே ஃபோக்கஸ் வச்சா நடந்து வந்தான். எப்போ கீழே பார்த்தானோ அப்போவே அவன் அவிசுவாசத்தில் போனதுனால அவன் கீழே முழுகிட்டான். அப்போ போனதுனுமே ஏசப்பா கிட்ட ஏஞ்சல் இருக்கிறாங்களா இல்லையா? ஏன் சீஷருங்கிட்ட ஏஞ்சல் இருந்தாங்களா இல்லையா? ஏன் இவன் தண்ணிக்குள்ளே முழுகும் போது ஏன் ஆண்டவருடைய தூதன் பார்த்துன்னு சும்மா இருந்தான்? ஏன் ஏசு கிறிஸ்துவும் சும்மா இருந்தார் பார்த்துன்னு? ஏன் பேதுருக்கிட்ட இருந்த தூதர்களும் சும்மா தானே இருந்தாங்க அவன் தண்ணியில் முழுகும் போது? அப்போ எப்போ
கர்த்தாவேன்னு எப்போ அவன் வார்த்தையை சொன்னானோ அப்போதான் ஆண்டவர் அவன் கைப்பிடிச்சு தூக்குனார். திரும்ப விசுவாசிக்கிறீங்க? அப்போ உங்ககிட்ட இருக்கிற தூதன் ஏன் அவன் சும்மா இருக்கிறான்னா, நீ வார்த்தை சொல்லாத வரைக்கும் அவன் சும்மா இருப்பான். எப்போ வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த தூதன் உனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. சும்மாவே சொல்றது, என்கிட்ட ஏஞ்சல் இருக்கிறான், என்கிட்ட ஏஞ்சல். எப்போ உன்னுடைய தூதனை நீ கர்த்தாவே நீங்கள் அனுப்பியிருக்கிற தூதனுக்காய் ஸ்தோத்திரம், இந்த தூதனை நான் இப்போது நான் கட்டில் எடுக்கிறேன், எனக்காக யாவும் செய்யட்டோன்னு சொன்னால் அந்த தூதன் உனக்காக வேலை செய்வான். சும்மா என்கிட்ட தூதன் இருக்கிறான் நீ உக்காந்து இருந்தனா அவன் வேலை செய்ய மாட்டான். நீ சில நேரம் காயப்படுவ, சில நேரம் மனுஷரால் நீ அவமானப்படுவ. அந்த நேரத்தில் நீ புலம்ப, என் கூட ஏஞ்சல் இருந்து இதெல்லாம் நடக்குது பாரு, என்கிட்ட ஆண்டவர் இருந்து இதெல்லாம் நடக்குது பாரு. காரணம் என்னன்னா, நீ வார்த்தை பேசாத வரைக்கும். எப்போ வார்த்தை பேச தொடங்குறீங்களோ அப்போவே அந்த தூதன் உனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. எப்போ பேதுரு கர்த்தாவே சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொன்னானோ அப்போவே கர்த்தர் அவன் கரப்பிடித்து தூக்கினாரா மேலே. அல்லேலூயா. அப்போதான் தேவ தூதர்களும் உதவி செய்தாங்க பேதுருக்கு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. டேனியல் 10:12 பார்க்கலாமா? டேனியல் 10:12. தானியேலே, உன் மனதை செலுத்தின முதல் நாள் தொடங்கி எது கேட்கப்பட்டது? எது கேட்கப்பட்டது? உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டதுனால தான் நான் வந்தேன்னு சொல்றேன் ஏஞ்சல் கேப்ரியல். அல்லேலூயா. யாருன்னா புரியுதா இது? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, வார்த்தை சொல்லாத வரைக்கும் தூதன் வரல. இப்ப தூதன் இறங்கி வந்து சொல்றது என்னன்னா, உன் வார்த்தை கேட்கப்பட்டதுனால தான் நான் வந்தேன். அப்ப தூதன் உனக்கு வேலை செய்யணும்னா உன் வார்த்தை சொல்ற வரைக்கும் தான். எப்போ உன் வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறியோ தூதன் வேலை செய்ய தொடங்கிடுவான். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போது வார்த்தை சொல்லனா தூதன் என்ன பண்ண மாட்டான். அல்லேலூயா. எப்படி தூதன் வருமா? நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இல்லையா? சிம்பிள் தாங்க, சிம்பிள் ஆன்சர் அதுக்கு. தூதன் உங்ககிட்ட வரணும்னா நீ வார்த்தை சொல்லணும். நீ வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சனா தூதன் வந்துடுவான். நீ வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சனா தூதன் உனக்கு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடுவான். நீ வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சனா தூதன் உன் வீட்டுக்கு காவலாக இருப்பான். நீ வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சனா நீ போகும்போது உனக்கு முன்பாக அவனுடைய சேனை வரும். அல்லேலூயா. நீ வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சனா அவன் உன்னை எல்லாத்தையும் பார்த்துக்குவான். எதுவுமே புரியுது? அப்போ நீ வார்த்தை சொன்னா தூதன் வருவான். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, காணிக்கை கொடுத்தா என் ஊழியக்கார் காணிக்கை கொடுக்கணும், என் ஊழியக்கார் தசமம் கொடுக்கணும், தேவாலயத்துக்கு போய் நான் பணிந்து கொண்டா தூதன் வருவான், இப்படிலாம் பண்ணால் ஏஞ்சல் வந்துடுவான். கிடையாது. நீ வார்த்தை சொன்னால் தூதன் உங்ககிட்ட வருவான். அல்லேலூயா. இன்னொன்று பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 7ஆவது அதிகாரம் வசனம் 56 பாருங்க. இப்போ கவனிங்க, இரத்த சாட்சியாக மரித்தவர் யாருன்னா ஸ்தேவான், இங்கிலீஷில் ஸ்டீபன் இல்லையா, சில மொழியில் வந்து ஸ்டீவன் அப்படின்னு இருக்கும். கல் எடுத்து அடிக்கிறாங்க கர்த்தருடைய ஊழியக்காரனை. கண்கள் திறக்கப்பட்டு வானம் திறக்கப்பட்டுக்கிறத பார்க்குறான். அதை பார்த்ததுமே பிதாவின் வலது பஸ்ஸில் நிற்கிறது யார்? இயேசுவும் பார்க்குறான். இப்போ கல்லால் இவன் அடிச்சுன்னு இருக்கிறாங்க கீழே. மேலிருந்து ஆண்டவர் பார்க்குறாரு, இவனும் ஆண்டவர் பார்க்குறான். ஏன் தெய்வ தூதர்களும் இவன் பார்க்குறான். ஆனால் யாரும் வந்து இவனை காப்பாற்றலை. அல்லேலூயா. யாரும் ஸ்டீபன் என்ன பண்ணல? காப்பாற்றலை. ஏன் காப்பாற்றலைன்னா வாயை திறந்து வார்த்தை பேசல. இவன் வார்த்தை பேசியிருந்தா தெய்வ தூதருங்க இறங்கி இருப்பாங்க, இவனை காப்பாற்றி இருப்பாங்க. அல்லேலூயா. வாய் திறந்து பேசலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எப்போ வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ தூதன் உனக்காக இறங்கி வருவான். மனுஷரால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க, இந்த மனுஷரால் நீங்கள் அவமானப்படுறீங்கன்னா அந்த நேரத்தில் தூதனே, கர்த்தருடைய தூதனே வா, எனக்காக ஏதாவது செய். நீங்கள் அதை சொல்லும் போது அவன் இறங்கி உனக்காக வேலை செய்வான். அல்லேலூயா. நீ சொல்லாத வரைக்கும் ஒன்றும் அவன் செய்ய மாட்டான். யாத்திராகமம் 3ஆவது அதிகாரம் வசனம் 1 நீங்கள் பார்க்கலாமா? மோசே மீதியான் தேசத்தில்
கர்த்தருடைய தூதனானவன் முச்செடியின் நடுவில் இருந்து யாருடைய தூதன்? கர்த்தருடைய தூதன், த ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, மோசே எகிப்து விட்டு ஓடி போகிறார் பார்வோனுக்கு பயந்து. மாமனாருடைய ஆடுகளை மேய்த்தின்னு இருக்கும் போது திடீர்னு ஒரு முச்செடி ஏறி ஆரம்பிக்குது. அல்லேலூயா. கிட்ட நெருங்கி போனால் அப்போது ஒரு சத்தம் கேட்குது, நீ நிற்கிற பூமி அது பரிசுத்தமானது, நீ நிற்கிற இடம், அதனால் உன் அந்த ரட்சத்தை என்ன பண்ண கைட்டிட்டு உன் காலில் இருக்கிற சில்பரை கைட்டிட்டு எனக்கு முன்னே வான்னு சொல்கிறாரு. முன்னே போனால் யாரை இவன் பார்க்குறாருன்னா கர்த்தருடைய தூதனை. அல்லேலூயா. இப்போ மோசே யாரை பார்க்குறாரு? கர்த்தருடைய தூதனை பார்க்குறாரு. அடுத்து சொல்லுது, தூதன் வாயிலிருந்து வார்த்தை வருது. அல்லேலூயா. நான் ஏன் வந்தேன்னா இஸ்ரவேலுடைய சத்தத்தை கேட்டு. யாருடைய சத்தம்? ஏன்னா எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்க 430 வருஷமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதில் 215 வருஷம் அடிமை. அதில் இருக்கும்போது அவங்க சத்தம் விட்டு அழும்போது அந்த சத்தத்தை கேட்டு தூதன் இறங்கி வந்தார், கர்த்தருடைய தூதன். அதுக்கு கீழே வசனம் சொல்லுது, தேவனை இறங்கி வந்தாராம். யார் இறங்கி வந்தது? பட் அது தேவன் கிடையாது, கடவுள் இறங்கி வரல, கர்த்தருடைய தூதன் தான் இறங்கி வந்தது. அல்லேலூயா. அப்போ அங்கே சத்தத்தை கேட்டு, அவங்களுடைய சத்தத்தை கேட்டதுனால தான் அந்த தூதன் இறங்கி வந்தது. அப்போ தேவன் உனக்கும் தேவ தூதர்கள் அனுப்புவார்னா உங்களுடைய சத்தத்தை கேட்டு தான் அனுப்புவார். அல்லேலூயா. நீ வாய் திறந்து பேச 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 தேவன் தேவ தூதர்களை கட்டளையிட்டு கொண்டே இருப்பார் உனக்காக எனக்காக. அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. அப்போ தேவ தூதர்களை எப்படி நமக்காக இறங்குவாங்கன்னா உங்களுடைய இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். எப்படி சொல்லணும்? இருதயத்திலிருந்து வார்த்தை சொல்லணும். உள்ளத்தோடு அந்த வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை தேவன் கேட்டு அவர் வர மாட்டார், அவருடைய தூதர்கள் நமக்காக அனுப்புவார். அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேருக்கு ஒரு ஆசை இல்லையா, எப்படி நான் தொடர்பு கொள்ளுகிறது தேவ தூதர்களோடு, எப்படி நான் கம்யூனிகேட் பண்ணுறது ஏஞ்சலோடு. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வசனம் 1. நான் மனுஷன் பாஷைகளையும் ஆமேன்னு சொல்லாமா? இப்போ கவனிங்க, எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா நிறைய மண்டலம் இருக்குது. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 8 மண்டலம், 8 ரேம்ஸ். அல்லேலூயா. அதில் தேவ தூதர்களுடைய மண்டலமும் இருக்குது, ஏஞ்சலிக் ரேம்ஸ். இங்கிலீஷில் நாங்கள் ஏஞ்சலிக் ரேம்ஸ். அல்லேலூயா. இந்த தேவ தூதர்களுடைய மண்டலத்தில் எத்தனை பேருக்கு ட்ராவல் பண்ணணும்னு ஆசை? அல்லேலூயா. அப்போது எப்படி நான் கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி அந்த தூதர்களோடு நான் கம்யூனிகேட் பண்ணுறதுன்னா, மனுஷன் பேசுகிற பாஷைகளை நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த மண்டலத்தில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியாது. யார் பேசுகிற பாஷை? மனுஷன் பேசுகிற பாஷைகளை பேசுனா அந்த மண்டலத்தில் என்ன பண்ண முடியாது? தேவ தூதர் மண்டலத்தில் கம்யூனிகேட் தொடர்பு கொள்ள முடியாது. அதே தேவ தூதர்களுடைய பாஷை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். எப்படி அந்நிய பாஷைன்னு ஒன்று இருக்குதோ அதே போல தேவ தூதர்களுடைய பாஷை ஒன்று இருக்குது. அந்த பாஷை நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த மண்டலத்தில் உங்களால் டிராவல் பண்ண முடியும். அல்லேலூயா. சத்தமா இப்போ நல்லா கவனிங்க. இப்போது நார்மலாக ஒரு மனுஷன் பேசுகிற பாஷையை நான் பேசுகிறேன்னு வச்சுங்க. 2 வயசு குழந்தை நம்ம தமிழ் பேசுகிறோம், சைனாவில் பேசுகிற மொழி பேச சொன்னால் பேசுமா? அதே அந்த குழந்தை இன்னும் போய் சைனாவில் நம்ம வளர்த்தோம்னாக்கா ஒரு 15 வருஷம் அந்த குழந்தை அங்கே வளர்ந்துச்சுன்னா அப்போ அந்த பாஷை என்ன பண்ணும்? பேசும் இல்லையா? அப்போ அந்த குழந்தை பேசுதுன்னா அது கேட்கறதுனால தான் அது பேசுது. அந்த பாஷை அது கேட்கறதுனால தான் அது பேசுது. கரெக்டாக இல்லையா? இன்னைக்கு ஏன் நிறைய பேர் நான் பார்த்துட்டாங்க, நிறைய ஊழியக்காரங்க வாய் திறந்தாலே சும்மா போய் பேசுறது. ஐயோ நான் ஏஞ்சலிக் ரேம்ஸில் நான் ட்ராவல் பண்ணுறேன், எங்கள் தூதர்களுடைய மண்டலத்தில் கிடையாது. ஏன்னா எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. ஆனால் அந்நிய பாஷை பேசுகிறதுனால அதுக்குள்ளே நீ போக முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த மண்டலத்துக்குள்ளே நீ ஆக்சஸ் பண்ண முடியும்னா, தேவ தூதர்களுடைய மண்டலத்தை நீ ஆக்சஸ் பண்ண முடியும்னா நீ தேவ தூதர்களுடைய பாஷை பேசணும். யாருடைய பாஷை? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் உங்களால் பேச முடியல? ஏன்னா உங்களுடைய ஊழியக்காரர் என்ன பண்ணல, இன்னும் தேவ தூதர் பேசுகிற பாஷை பேசலை.
இப்போ தேவதூதருடைய பாஷை அவர்கள் பேசியிருந்தா நீங்கள் அதை கேட்க ஆரம்பிச்சுவீங்க. நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்களும் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. அல்லேலூயா. இப்போ தானே அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், 2 வயசு உள்ள குழந்தை சைனா பாஷைகளை பேசினா அது பேசாது. அது இட்டுன்னு போயிட்டு சைனாவில் நம்ம வளர்த்தோனாக்கா அது கேட்க கேட்க அதுவும் என்ன பண்ணும், அந்த பாஷைகளை பேச ஆரம்பிக்கும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க தேவதூதர்களுடைய பாஷை இல்லாதனால அப்போ வர்ற விசுவாசிகள் தேவதூதர்களோடு அவங்க தொடர்பு கொள்ள முடியல. ஏன்னா இதே ஒரு ஊழியக்காரர் தூதர்கள் பேசுகிற பாஷை பேசி இருந்தா அங்கே வர்ற விசுவாசிகள் அந்த பாஷை கேட்டு இருந்தா அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பாஷைகளை பேசி இருப்பாங்க. அப்போ அவங்களாலே அதை டிராவல் பண்ணி இருக்க முடியும். எதுவும் விசுவாசிக்கிறீங்க? கரெக்டாக இல்லையா? அல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? சொல்லுங்க. எதுவும் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, நமக்குள்ள 3 இருக்குது, ஆவி, ஆத்மா, சரீரம். த ஸ்பிரிட் லிவ்ஸ் இன் த பெல்லி. ஆவி எங்கே இருக்குதுன்னா நம்ம வயிற்று பகுதியில் இருக்குது. ஆத்மா நம்ம சரீரம் நம்ம பார்க்குறோம். பட் நம்மளுடைய ஆவிக்கு எல்லா மொழியும் தெரியும். நம்ம ஆவிக்கு, நம்ம ஸ்பிரிட்டுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு கேட்குறத வச்சு தான் பேசும். அல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? நம்முடைய ஆத்மா எதை கேட்குதோ அதுதான் அது ரியாக்ட் பண்ணும். கரெக்ட் தானே? ஒரு விஷயத்தை நம்ம யாராவது ஒருத்தர் பாவத்தை குறித்து பேசுகிறாங்கன்னா அதை நமக்குள்ளே உள்வாங்கி நம்மளே பாவத்தை செய்ய வைக்கும். நம்முடைய ஆத்மா இப்படி தான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கரெக்டாக இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய ஆத்மா எதை கேட்க விரும்புது எதை கேட்க விரும்பலைன்றது நம்ம தான் தீர்மானம் பண்ணோம். இப்போது அந்நிய பாஷை நான் பேசுகிறேன்னு வச்சுங்க. இப்போ நான் பேசுகிறதுனால நீங்களும் என்ன பண்ணுறீங்க, அந்நிய பாஷைகளை பேசுகிறீங்க. கரெக்டாக இல்லையா? ஏன்னா நான் பேசுகிறது நீங்கள் கேட்குறீங்க, நீங்களும் அந்நிய பாஷை பேசுகிறீங்க. இதே தேவதூதருடைய பாஷை நான் பேசியிருந்தா நீங்களும் என்ன பண்ணியிருப்பீங்க, தேவதூதருடைய பாஷையும் பேசியிருப்பீங்க. கரெக்டாக இல்லையா? இப்போ சில ஊழியக்காரங்க தேவதூதர்களுடைய பாஷை பேசுகிறதும் கிடையாது, அவங்களுக்கு அது வர்றதும் கிடையாது. ஆனால் வாய் திறந்து என்ன சொல்லுவாங்க, தேவதூதர்கள் என் கூட பேசுகிறாங்க, நானும் தேவதூதர்களோடு பேசுகிறேன், அவங்க மண்டலத்தில் நானும் போயிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் போய். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே தேவதூதர்கள் பாஷை பேசணும்னு ஆசையா? எத்தனை பேருக்கு ஆசை? அல்லேலூயா. ஆசையாக இருந்தால் உங்கள் ஊழியக்கார், அல்லேலூயா, உங்களுடைய ஊழியக்கார் என்ன பண்ணணும், தேவதூதர்களுடைய பாஷை பேசணும். அவர் பேசினா அதை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. நீங்களே என்ன பண்ணுவீங்க, தேவதூதர் பாஷை பேசுவீங்க. இப்போ ஊழியக்கார் அந்நிய பாஷையில் என்ன பண்ணுற, சபையில் ஓ ரீ பாபா 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 பாபான்னு சொல்கிறதுனால அதை கேட்குறதுனால நீங்களும் என்ன பண்ணுறீங்க, ஓ ரீ கபா பாபா பாபான்னு பேச ஆரம்பிக்கிறீங்க. கரெக்டாக இல்லையா? அந்நிய பாஷை அப்படியே நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. அதே நான் தேவதூதர் லந்தபோ, இப்போ நான் இந்த அந்நிய பாஷை பேசலை, நான் தேவதூதர் பாஷை பேசுறதுனால இப்போ நீங்கள் அதை கேட்க ஆரம்பிச்சிருமே, நீங்களும் என்ன பண்ணுவீங்க, தேவதூதர் பாஷை பேசுவீங்க. அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. நம்ம ஆவிக்கு எல்லா மொழியும் தெரியும், ஆனால் ஒரு வயிற்றுலேருந்து பிறந்து வெளியே வந்தனுமே அந்த மொழி அது லாக் ஆயிடுது. நம்ம ஆவிக்கு எல்லா மொழியும் தெரியும். ஒரு அம்மா வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குதுன்னா அதுக்கு எல்லா மொழியும் தெரியும் அந்த ஆவிக்கு. ஆனால் அந்த குழந்தை வெளியே வந்ததுனுமே, பிறந்து வெளியே வந்தனுமே அதுக்கு தெரிய வேண்டிய எல்லா மொழியும் என்ன ஆயிடுது, லாக் ஆயிடுது. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அது எப்படி அன்லாக் பண்ணலாம்? எதுவுமே சுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஒரு ஊழியக்கார் தேவதூதருடைய பாஷை பேச ஆரம்பித்தா உங்கள் ஆவி என்ன பண்ணிடும், அந்த மொழி அன்லாக் பண்ணிடும். அப்போ நீங்களும் அந்த பாஷைக்குள்ளே பேசும்போது அந்த ஏஞ்சலிக் ரேம், ஆவின் மண்டலத்துக்குள்ள உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். தேவதூதர்களோட நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும், தேவதூதர்களோடு நீங்கள் பேச முடியும், தேவதூதர்கள் நீங்கள் கட்டளிட்டாமல் வர முடியும், தேவதூதர் பக்கத்தில் நில்லாமல் நிற்க முடியும். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? இன்னும் ஊழியக்காரன் பேசாதனால ஜனங்களுக்கும் தெரியல. யாருக்கு தெரியல? எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அதனால தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்து நாள் வந்தபோது பலத்தை காற்றோடு ஆவியானவர் இறங்கினாராம். அப்போது எல்லாருமே வெவ்வேறு பாஷைகள் என்ன பண்ணாங்க, பேச தொடங்கினாங்க. அல்லேலூயா. அதில் தெளிவாய் சொல்லுது, அவங்க பேசுகிற அந்த மொழி, அல்லேலூயா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்க என்னன்றாங்க, ஐயோ சில பேர் இந்த பாஷையில் பேசுகிறாங்க, சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷைகளை பேசுகிறாங்க, அப்படின்னு பேசிக்கிறாங்க. அல்லேலூயா. அதில் சில ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாமா? 4வது வசனத்தை. எதில் நிரப்பப்பட்டு? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினாங்க. யார் வந்ததுனால?
பரிசுத்த ஆவியானவர் 120 சீஷர்கள் மேலே வந்ததுனால எல்லாரும் என்ன பண்ணாங்க? வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினாங்களா? ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் வந்ததுனால அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ ஆக்டிவேட் ஆனதுனால அந்த ஆவியில் எல்லா லாங்குவேஜும் பேச ஆரம்பிக்குது. திரும்ப விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணுது? எல்லா மொழியும் பேச ஆரம்பிக்குது. யார் வந்ததுனால? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்ததுனால. ஹல்லேலூயா. ஒருவேளை இப்போ நீங்க கேட்டு இருக்கிறீங்கன்னா ஆவியானவர் உனக்குள்ள வந்திருக்கிறார். இப்போ உங்க ஆவினா இருக்குது, ஆக்டிவேட் ஆயிருக்குது. திரும்ப விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம், இது வெளிப்பாடு, நல்லா கவனிங்க. வசனம் 1 வாசிக்கலாமா? சில சீஷர்களை பவுல் பார்த்துட்டு, நீங்கள் பரிசுத்த ஆவியான பெற்றீங்களான்னு கேட்குறாரு. அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லைன்றாங்க. இப்போ கவனிங்க. அல்லேலூயா. இது வெளிப்பாடு, கவனிங்க. பாருங்க, பவுல் எபெசஸ் என்ற ஒரு பட்டணத்துக்கு வராரு. அங்கே வந்து சில சீஷர்களை சந்திக்கிறாரு. சந்தித்து பரிசுத்த ஆவியை பெற்றீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன பதில் தராங்க? அப்படின்றது நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. பரிசுத்த ஆவியானவர்ன்றது கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? வசனம் அப்படி தானே இருக்குது. இப்போ பவுல் சொல்கிறாரு, ஹல்லேலூயா, எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? 6வது வசனம் பாருங்க, பவுல் என்ன பண்ணுறாருன்னு. பவுல் அவர்கள் மேலே கை வைக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். வசனத்தில் கேட்குறாரு, பரிசுத்த ஆவி பெற்றீங்களான்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அப்படின்றத நாங்கள் கேள்விப்படவே இல்லை. 6வது வசனத்தில் பவுல் கை வச்சதுமே ஆவியானவர் பெற்றுக்கொண்டாங்க. அப்போது வசனம் 2, 3, 4, 5வது வசனத்தில் என்ன நடந்திருக்குதுன்னா, பவுல் அங்கே பரிசுத்த ஆவியானவர் பற்றி சொன்னார். அவங்க கேட்டாங்க. 6வது வசனத்தில் கை வச்சாரு, இறங்கினார் ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ அவங்க கேட்டு இல்லைன்னா ஆவியானவர் வந்திருப்பாரா? அப்போ கேட்கறதுனால தான் ஆவியானவர் இறங்கினாரு. அப்போ சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குனா, சத்தியத்தை கேட்டா தான் உங்களை ஆண்டவர் விடுதலை பண்ணுவாரு. கேட்காத வரைக்கும் என்ன பண்ண மாட்டாரு. நான் பார்த்துருக்கிற நிறைய பேர் நம்ம தேவாலயத்துக்குள்ள நிறைய பேர் வரவங்க வார்த்தைக்கு எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது சர்ச்சு க்ளோஸ் பண்ணுற டைமில் தான் ஆட்டவங்களாம் வந்து இறங்கும். தீர்வு சொல்கிறாங்க, வந்து ஜெபம் பண்ண போ. ஆனால் அவங்களுக்கு விடுதலை ஆகுறதில்ல. ஏன் விடுதலை ஆகுறதுன்னா, வார்த்தை கேட்டால் தான் விடுதலை. அவங்க பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற சீஷருங்க அவங்க ஆவியை பெறல. ஏன்னா பரிசுத்த ஆவியை பற்றி அவங்களுக்கு தெரியல, இது வரைக்கும் கேட்டதே இல்லை. பவுல் பரிசுத்த ஆவியை பற்றி சொன்னதுனால இப்ப கை வச்சாரு, ஆவியான இறங்கி வந்தார். எப்படி அவங்களை ஆவியான நிரப்பினார்னா, அவங்க வார்த்தை கேட்டதுனால. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க தேவதூதனுடைய பாஷை பேசல, காரணம் என்னன்னா உன்னுடைய ஊழியக்காரர் பேசல. இப்ப நான் உங்களுடைய ஊழியக்காரனா இருக்கிறதுனால, இப்ப நான் தேவதூதனுடைய பாஷை பேசுறதுனால அதை நீங்க கேட்குறீங்க. இப்ப நீங்க கேட்ட மாத்ததுல இப்ப உங்களுக்குள்ளே அந்த பாஷைகள் வர ஆரம்பிக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப கேட்டலன்னா வந்திருக்க முடியுமா? இப்போ நான் அந்நிய பாஷையில் ஒரு பான்னு சொல்றதுனால நீங்க என்ன பண்றீங்க? அதை பேசுறீங்க. இதே தூதனுடைய பாஷை நான் பேசியிருந்தா அதை நீங்க கேட்டு இருப்பீங்க. இப்போ அதை கேட்காதனால உங்களால் என்ன பண்ண முடியல? தேவதூதர்களோடு உங்களால் தொடர்பு கொள்ள முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. சில பேர் என்னன்றாங்க, தேவதூதரும் எப்படி இருப்பாங்க, எந்த சைஸில் இருப்பாங்க? நான் சொல்லிட்டுங்களா, ஒரே சைஸ் கிடையாது. மரம் எவ்வளோ பெருசு இருக்குதோ அவ்வளோ பெருசு கூட தேவதூதர் இருப்பாங்க. ஏன் மனுஷங்க எவ்வளோ பெருசு இருப்பாங்களோ அவ்வளோ பெருசு தேவதூதர் இருக்கிறாங்க. சில தேவதூதர் ரேங்கிங் ஏஞ்சல் டாப்பில் இருக்கிறவங்க தேவதூதர் எப்படி தெரியுமா? கால் பாதம் மட்டும்தான் இந்த பூமி மேலே இருக்கும். தலை எங்கே இருக்குன்னா மேகங்கள் இருக்கும். அல்லேலூயா. அப்போ தேவதூதரும் சில ஹை ரேங்கில் இருக்கிறவங்க, அவங்களாம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவங்க ஒரு நாள் நான் அதை பார்த்தேன். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு சாட்சி நம்ம மாரியத்தில் நடந்தது சொல்கிறேன். யாருன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்லும்போது ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வாப்பா ப்ரேயருக்குன்னு கூப்பிட்டாங்க. நானும் போனேன். ஸ்டார்டிங் எடுத்துமே ஜெபம் பண்ணல, ஒரு நிமிஷம் உக்காருப்பா, நான் அவங்க கூட கொஞ்சம் பேசணும். நாங்கள் சரி, அந்த அம்மா பேசினாங்க உக்காந்து. அவங்க சொல்கிறாங்க, போன வாரம் ஒரு ஊழியக்கார் வர வச்சோம் வீட்டுக்கு, வெளிலேருந்து வர வச்சோம்.
ஜபம் பண்ணும்போது பாதியிலே போயிட்டார் அவர். நான் வரேம்மா நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குற அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரா, உன் வீட்டுக்குள்ளே உன் வீடு எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ ஹைட்டுக்கு ஒரு சாத்தான் நிற்கிறத நான் பார்த்தேன். என்னால் என்ன பண்ண முடியல, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் நான் வந்துட்டேன். வேறு யாரும் ஊழியக்காரங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான். கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டார் ஊழியக்கார். அதுக்கு அடுத்த வாரம் நான் மாட்டிக்கினேன் அந்த வீட்டில். நான் போய் நிற்கிறேன். உண்மையாகவே நான் ஜெபம் பண்ணுகிறேன், அந்நிய பாஷைகளை பேசினே இருக்கிறேன். அந்த வீட்டுக்குள்ளே பேசினே இருக்கும்போது ஒரு பிசாசு எனக்கு முன்னே ரொம்ப உயரமாக நிற்கிறத நான் பார்த்தேன். பட் நான் ஓடலை, நான் பைபிளில். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறோமோ தினமோ, எந்த அளவுக்கு ஆவியில் தினமும் நிரம்புகிறோமோ, அந்த ஹை ரேங்கிங்கிறாங்க தேவ தூதருங்க ரொம்ப உயரமாக, அந்த தூதருங்க தேவன் நம்மளுக்கு கொடுத்துருவார். இப்போ இவனை விட ஒரு தூதன் உயரமா அவனுக்கு பின்னால் நிற்கிறது ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அல்லேலூயா. அந்த வீடு அந்த சாத்தானை ஓட்டுற, அந்த சாத்தானை விரட்டி அடிக்க ஆண்டவர் எனக்கு மேற்கொள் அந்த வல்லமை கொடுத்தார். எப்படின்னா, நான் ஜெபம் பண்ணே இருக்கிற அந்த அம்மாவுக்கு அதுக்கு பின்னால் ஒரு அசுத்தாவி நின்னே இருக்குது. ஜெபம் பண்ணும்போது அந்த அம்மா கீழே விழுந்து பிறண்ட ஆரம்பிச்சிச்சு. எதுன்னு விசுவாசிக்கிறீங்க? நான் போயிடுறேன் என்னை விட்டுருன்னு சொல்லும்போது கை வச்சு தண்ணி எடுத்து இயேசுவின் ரத்தம் சொல்லிட்டு அடிக்கும் போது அந்த ஸ்பிரிட் அவங்கள விட்டு போயிடுச்சு. இப்போ அந்த வீட்டுக்குள்ள அவனால் நிம்மதியாக இருக்க முடியுது. அல்லேலூயா. ஏன் அந்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போனார்னா, ஏதோ என் விசுவாசத்தினால இல்லை, அது விசுவாசம் எல்லாருக்கும் முக்கியம். ஆனால் தினமும் நான் ஜெபிக்கிறதுனால, தினமும் ஆவியில் நிரம்புறதுனால எனக்கு ஆண்டவர் சின்ன சின்ன தூதர்களை கொடுக்கல, ஹை ரேங்கிங்கில் இருக்கிற தூதன். அல்லேலூயா. என்னால் எப்படி தூதர்களை தொடர்பு கொள்ள முடிஞ்சிச்சுன்னா, நான் அந்நிய பாஷை மாத்திரம் பேசலை, தெய்வ தூதர்களுடைய பாஷையும் நான் பேச தொடங்குறேன். அல்லேலூயா. அப்போ அதை நான் பேச தொடங்குறதுனால இப்போ நீங்களும் நான் பேசுகிறத கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்களும் தூதர்கள் பேசுகிற பாஷைகளை பேச ஆரம்பிப்பீங்க. உங்களாலையும் தூதர்களுடைய தொடர்பு கொள்ள முடியும். அப்போ கேட்கறதுனால தான் உங்களால் அதை பேச முடியும், கேட்காதனால பேச முடியுமா? அல்லேலூயா. அப்போ கேட்கறதுனால அதை பெற்றுக்கொள்வீங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க சத்தமாய்? அல்லேலூயா. ஆனால் சில தூதர்கள் இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம் இல்லையா, பூமியின் மண்டலம் இல்லையா, இந்த ஏர்த்லி ரெயின்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பிசிக்கல் ரெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மண்டலத்தை தூதருங்க எப்படி நம்மளுக்கிட்ட வருவாங்கன்னா, சில நேரம் மனுஷர்கள் போல வருவாங்க. எப்படி வருவாங்க? மனுஷர்கள் போல தெய்வ தூதருங்க வருவாங்க. அல்லேலூயா. இப்போது பலாமன் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். ஏதோ கொஞ்சம் பணம் ஆசைப்பட்டு எதிரிங்க ராஜாங்களுடைய வார்த்தை கேட்டு இதெல்லாம் தரேன்னு சொன்னதுமே ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதனால் சொந்த ஜனங்கள் இஸ்ரவேல சபைக்கு இவன் போகும்போது இவன் வளர்த்துன்னு இருந்த ஒரு கழுதை வந்து குறுக்க நிற்கிது, போகாதுன்னு வாய் திறந்து பேசுது. அது எல்லாருக்கும் தெரியும். அப்போது அந்த கழுதை சொல்லுது அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, உனக்கு முன்னே பாரு ஒரு தூதன் பட்டயத்தோடு நிற்கிறான், நீங்கள் தாண்டி போனால் அந்த தூதன் உன்னை என்ன பண்ணிடுவான்? வெட்டிடுவான். என்னை ஏதோ நீ வளர்த்த அந்த விசுவாசத்தில் நான் சொல்கிறேன், நீ போகாதுன்னு. அப்போவே அந்த ஊழியக்காரர் உஷாராயிட்டார், திரும்பி விசுவாசிக்கணும். அப்போ எப்படி அந்த தூதன் எப்படி இருக்கிறாருன்னா, கையில் ஒரு பட்டயத்தோடனா ஒரு மனுஷ வடிவத்தில் நிற்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஏங்க, சோதம் கொமேரா பட்டணத்தை அழிக்க 3 பேர் வராங்க. ஒன்று ஆண்டவர், 2 தூதன். மோசை வீட்டுக்கு ஆண்டவர் இருந்துட்டாரு. இப்போ 2 தூதரும் சோதம் கொமேரா பட்டணத்துக்கு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க? மனுஷன் போல இருந்தாங்க. திரும்பி சுவாசிக்கிறீங்க? நாம் இந்த நம்ம பூமியில் இருக்கும்போது சில தூதருங்க எப்படி இருப்பாங்கன்னா மனுஷன் வடிவத்தில் இருப்பாங்க. எத்தனை சுவாசிக்கிறீங்க? சில நேரம் நீ எங்கேயாச்சும் நின்றுப்பீங்க, ஏதோ எங்கேயோ ஒரு ப்ரேயர் போயிட்டுக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஆட்டோ இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப நைட்டு லேட் ஆயிடுச்சு. சில நேரம் நீங்கள் ஜெபிக்கும்போது ஏதோ ஒரு வண்டி வரும். ஹல்லேலூயா. நீங்கள் லிஃப்ட்டு கேட்பீங்க, உங்களை எதுவுமே கேட்காம உங்களை உட்காரச்சிட்டு போய் விட்டு அவங்க போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் சில நேரம் என்ன நினைப்பேன், யாரோ வந்து நம்மளுக்கு உதவி செய்யணும். இல்லைங்க, சில நேரம் தூதர்களும் அப்படி வருவாங்க. அல்லேலூயா. சில நேரம் யார் வருவாங்க? தூதர்களும் வருவாங்க. திரும்பி சுவாசிக்கிறீங்க சத்தமாய்? அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் கிட்ட சில ஏஞ்சலுங்கள் இருந்தாங்க. யார்கிட்ட? ஆபிரகாமுடைய பிள்ளை பேர் என்னங்க? மகன் பேர் ஈசாக்கு கிட்டே தூதருங்க இருந்தாங்க. பட் ஈசாக்குடைய தூதன் கிடையாது, ஆபிரகாமுடைய தூதன் தான் ஈசாக்கு கிட்ட இருந்தது. அல்லேலூயா. ஈசாக்கு அடுத்து யார்? யாக்கோபுக்கிட்டையும் தூதர் இருந்தாங்க. ஆனால் யாக்கோபுடைய தூதர் இல்லை, ஆபிரகாமுடைய தூதன். இப்போ ஆபிரகாமுடைய தூதன் தான் ஈசாக்கு கிட்ட இருந்தது, யாக்கோபு கிட்டே இருந்தது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? வேதத்தில் பாருங்கள், யாக்கோபு உபவாசம் எடுத்ததே கிடையாது, ஃபாஸ்டிங் எடுத்ததே கிடையாது யாக்கோப். அல்லேலூயா. ஏங்க, யாக்கோப் ஜபம் பண்ணதே கிடையாது. ஒரு நாள் அண்ணனுக்கு பயந்து ஓடி போகிறான் இல்லையா, அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு
அப்போ நைட் ஆயிடுச்சு. அவன் என்ன செய்கிறாங்க, ஒரு கல் எடுத்து எண்ணெய் அதை பூசிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு தலையாணியை வைத்து அவர் தூங்கும்போது திடீர்னு வானத்திலிருந்து தூதர்கள் இறங்குறதும் மேலே ஏறுதும் அவன் கண்டான். ஏங்க தூதனையும் இறங்கி வந்து அவங்க கூட விளாடுனது நம்ம பார்க்குறோம். ரிசல்ட் ஹல்லேலூயா. த ஏஞ்சல் ரெசல்ட் வித் தி ஜேக்கப். ஹல்லேலூயா. அப்போது ஜெபிக்காதவர் உபவாசம் எடுத்ததே கிடையாது. யாக்கோபு கிட்ட எப்படி தூதன் வந்தான்னா ஆபிரமுடைய தூதன் தாங்க வந்தது. யாருடைய தூதன்? ஹல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. இப்போ இன்னொன்று சொல்லட்டுங்களா? கேத்ரின் குல்மான் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இதை நீங்கள் கேள்விப்படணும். உலகத்தே கலக்குன ஒரு பெண். ஹல்லேலூயா. உலகத்தே கலக்கணுங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? கேத்ரின் குல்மான். எல்லாம் என்னன்றாங்க, அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்தாரு. அபிஷேகம் என்ன ஆயிடுச்சு? நீ பாவம் செய்தனால உன்னை விட்டு போயிடுச்சு, பரலோகத்துக்கு போயிடுச்சு. பரலோகத்துக்குலாம் போகாது. ஒரு இடத்துல உனக்கு ஒரு அபிஷேகத்தை பெறுறீங்கன்னா நீங்கள் பாவம் செய்யணும், அந்த அபிஷேகம் உங்களை விட்டு அது தூரம் போயிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீங்கள் மனம் திரும்பி வரும்போது அந்த அபிஷேகம் மறுபடியும் உனக்குள்ளே வரும். ஆனால் அது எங்கே போவாது? பரலோகத்துக்கு போவாது. ஹல்லேலூயா. அபிஷேகம் எங்கே போவாது? பயப்படாதீங்க. சில நேரம் நம்ம கூட தவறும் இல்லையா? ஒருவேளை நீங்கள் தவறி இருக்கலாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு. நீங்கள் மனம் திரும்பும் போது அந்த அபிஷேகம் பரலோகத்துக்கு போல, உன்னை விட்டு தூரமெல்லாம் போல, உன் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு, நான் மனுஷன். சில நேரம் மனுஷனோட இயல்பினா ஆண்டவரை பாவம் செஞ்சு எங்களை மணியா ஆண்டவர் நீ கேட்கும்போது அந்த அபிஷேகம் மறுபடினா அது உனக்குள்ளே வருது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இந்த கேத்ரின் குல்மான் இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க கல்லறைகிட்ட போகிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஹல்லேலூயா, என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கல்லறைகிட்ட போனால் அவங்களோட அபிஷேகத்தை பெறுறாங்களாம். நான் கேட்குறேன், இறந்து போயிட்டாங்க தானே, கல்லறைகிட்ட இருக்குது தானே அவங்களுடைய உடல். அப்போ அங்கே போனால் ஏன் அபிஷேகம் இருக்குதுன்னா, ஏன் நான் சொல்கிறேன், மரித்தா கூட அந்த ஊழியக்காரோட அந்த அம்மாவுடைய அபிஷேகம் அங்கே தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்? அந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தெய்வ தூதரும் கூட அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ சில ஊழியக்காரங்க அங்கே போகும்போது கேத்ரின் குல்மான் கிட்ட அனுப்பின தூதர்களும் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க அந்த தூதர்களை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏங்க இயேசு மரித்ததுமே அவர் கல்லறைக்குள்ளே வச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் எல்லாம் எருசலேம் போயிட்டு வராங்க தானே, அவர் கல்லறை பார்க்கணுன்னு. அங்கே போய் அங்கே கல்லறைகிட்ட கை வச்சுன்னு கூட சொல்கிறாங்க, அந்த பிரசனை அவங்க உணர்றாங்களா அந்த இடத்துல. ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த தூதரும் கூட அந்த கல்லறைகிட்ட தான் இருக்கிறாங்களா இப்போ வரைக்கும். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏதோ பார்க்கணும் ஆசை, எனக்கு ரொம்ப ஆசை, என் படித்த தெய்வம் அவர் அந்த இடத்த நான் போய் பார்த்துட்டு வரணும். ஏன்னா அவர் உயிரோடு வந்துட்டார். பட் சும்மா அந்த கல்லறை, ஹல்லேலூயா, அந்த இடத்துல ஆண்டவர் நமக்காக மரித்தவர் அங்கே அடக்க பண்ணப்பட்டுச்சு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆனால் அவருடைய தூதன் அங்கே இருக்கிறாங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போது இந்த இடத்துல நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஏஞ்சல் உங்களுக்காக. இப்போ நான் சொல்கிறேன், ஐ ரிலீஸ் த ஏஞ்சல். நீங்கள் எப்போ அதை அக்செப்ட் பண்ணுறீங்களோ இந்த வார்த்தை எனக்காக கொடுத்துருக்க தூதன் உங்ககிட்ட வந்துடுவான். ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, எலியாவின் ஆவி யாருக்குள்ளே இருக்குதான்? புதிய ஏற்பாடில் யோவான் ஸ்நானம், ஜான் தி பேப்டிஸ்ட். எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, யோவானுக்குள்ளே யார் இருக்கிறது? எலியாவின் ஆவி இருக்குது. அப்போது யோவான் அவர் அக்செப்ட் பண்ணதுனால தானே எலியாவின் ஆவி அவருக்குள்ளே வந்துச்சு. அதே தான் சொல்கிறேங்க, எனக்காக தேவன் தூதர்களை அனுப்பியிருக்கிறாருன்னா அந்த தூதர் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணும்போது அந்த ஏஞ்சல் உனக்கும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தம் வரலையே. சரிங்க, எலியா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வா, உன்னை நான் எடுத்துக்கொள்ளணும்னு. கூட எலிசாவும் வராரு. இப்போ எலியா சொல்கிறாரு, எலிசா ஏன் என் கூட வர, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போகிறேன். எலிசாவுக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவர் இவரை என்ன பண்ண போகிறாரு, எடுத்துக்கொள்ள போகிறாருன்னு. அதுக்கு இவரு இல்லை நான் உன் கூட வரவேன்னு சொல்லிட்டு எலியா பின்னாலே எலிசா போயின்னுக்கிறாரு. இப்போ போயின்னுக்கும் போது எலிசா என்ன பண்ணுறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எலியா கேட்டதுமே எலிசா சொல்கிறாரு, எனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும். அப்போ எலியா சொல்கிறாரு, சரி நான் போகிறேன், என்னை பார், ஆண்டருக்கு சித்தம் இருந்தால் அது உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ரத்தங்களை வந்து எலியாவை தூக்கின்னு போகும்போது அவர் மேலே இருந்த சால்வை கீழே இறங்கி விழுது. அந்த சால்வை எடுத்து இவர் தோள் மேலே போடுறாரு. ஹல்லேலூயா. அப்போ எலியாக்குள்ளே இருந்த அபிஷேகம் இவருக்குள்ளே ரெட்டிப்பாய் டபுள். ஹல்லேலூயா. ரெட்டிப்பாய் வந்துருச்சு. இப்போ எலியா செய்தது அற்புதம் எத்தனை? 7. அப்போது எலியா செய்த அற்புதம் 7னா இவர்கிட்ட டபுள் இருக்கிறதுனால எத்தனை செய்யணும் சொல்லுங்கள்? எத்தனை செய்யணும்? 14 செய்யணும். ஒன்று சொல்லட்டுங்களா, எலிஷா 13 அற்புதம் செஞ்சுட்டு இறந்துட்டார். அப்போ இன்னும் 1 இருக்குது இல்லையா?
இப்போ எலிஷாவை எடுத்துன்னு போயிட்டு புதைச்சிட்டாங்க. இப்போ எலிஷா புதைச்சதுனால சில வருஷங்களை கழிச்சு சில வாலிபருங்க அந்த இடத்துல செத்துதுனுமே அந்த அந்த பிணத்தை வந்து தூக்கின்னு வர்றாங்க. அல்லேலூயா. அந்த பெட்டியில் என்ன பண்ணுறாங்க, தூக்கின்னு வரும்போது அந்த இடத்துல தூக்கின்னு வந்தவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, கால் தடுக்கணுமே அந்த பெட்டி கீழே வந்தனுமே அந்த இறந்து போன ஒரு வாலிபன் அந்த உடம்பு அப்படியே உருண்டி 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 எலிஷா மரித்து போனார் அந்த கல்லறு எத்தனையோ வருஷம் ஆச்சு திறந்து இருக்குது இல்லையா, அங்கே போய் அது போய் விழுந்ததுமே அந்த எலும்பு பட்டதுமே அந்த வாலிப உயிரோடு எழுந்துட்டான். அல்லேலூயா. அப்போ மரித்து போன ஒரு ஊழியக்காரோட அபிஷேகம், அவர் மரித்து போனாலும் அந்த அபிஷேகம் மறிக்கல. அப்ப அந்த அபிஷேகம் தொட்டதுனால 14வது அற்புதம். அல்லேலூயா. அப்ப எலிசாவோட எலும்பு தொட்டதுனால அவன் உயிரோடு ஆரம்பிச்சான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர் இறந்துட்டாங்கன்னா, ஆனா அந்த அபிஷேகம் அந்த இடத்துல தான் அது இருக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அந்த அபிஷேகம் என்ன பண்ணும், அந்த இடத்துல தான் அது இருக்கும். அல்லேலூயா. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், ஹாஸ்பிட்டலில் யாரோ சிக்கா இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் என்னுடைய தூதை நாங்கள் அனுப்புகிறேன், அங்கே மரணம் படைகளை இருக்கிறவங்கள என்னோட தூதை நாங்கள் போய் தொட்டு சுகமாக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், சுகமளிக்கிற ஏஞ்சலை அனுப்புகிறேன், தூதனை. அல்லேலூயா. ஹீலிங் ஏஞ்சலை என்ன பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணுறேன். இப்போது எனக்காக வந்திருக்க தூதன் இப்போ அங்கே போகிறான், அங்கே போய்ட்டு அவங்கள சுகப்படுத்திடுறான். அந்த தூதன் அங்கேயே இருந்துருவானா? கிடையாது. நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன்னா அந்த தூதன் அங்கே வேலை செஞ்சுட்டு அந்த தூதன் என்கிட்டே வந்துடுவான். அல்லேலூயா. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு தூதன் உங்ககிட்ட நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது, ரிசீவ் பண்ணும்போது என்னுடைய தூதன் உங்ககிட்ட வருவான். நீங்கள் வார்த்தையை சொல்லும் போது அந்த தூதன் உனக்கு வேலை செய்வான். வார்த்தையை சொல்லாத வரைக்கும் அந்த தூதன் என்ன பண்ண மாட்டான், வேலை செய்ய மாட்டான். எதுவுமே புரியுது? அல்லேலூயா. அப்போது ஒரு ஏஞ்சலிக் ரேம்ஸ், ஒரு தூதனுடைய மண்டலத்துக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் அதுக்கு தூதனுடைய பாஷை நீங்கள் பேசணும். ஏன் இன்னைக்கு நிறைய பேர் அது பாஷை பேசுறது இல்லைன்னா, ஊழியக்காரர் என்ன பண்ணல, சில ஊழியக்காரங்க என்ன பண்ணல, அதனால தான் நிறைய சபைகளுக்குள்ள விசுவாசிங்க தூதருங்களை பார்க்குறாங்க. பார்த்தா கூட தூங்கும் போது பிசாசு அழுத்தும் போது அந்த தூதன் சும்மா தான் நிற்கிறான், எதுவுமே பண்ணல. அல்லேலூயா. அப்போ எப்படி அவன் கம்யூனிகேட் பண்ண முடியும்னா, நீங்கள் அவன் பாஷைகளை பேசணும். அப்போ பாஷைகளை பேசணும்னா நீங்கள் கேட்கும் போது அந்த பாஷைகள் உங்களுக்கு வரும். அது எப்படி கேட்கணும்னா, உன்னுடைய ஊழியக்கார் பேசும்போது அந்த வார்த்தை கேட்கும் போது அந்த பாஷை உங்களுக்குள்ளே வந்துடும். அப்போ நீங்களும் தூதர்களுடைய பாஷை என்ன பண்ணுவீங்க, பேச தொடங்கிறீங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு எப்படி நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நான் அந்நிய பாஷைகள் பேசினே இருந்தேனா, விடாமல் பேசினே இருந்தேனா, சில வருஷமாக நான் என்ன பண்ணேன், ஒரு வருஷமாக தூதர்களுடைய பாஷைகளை உங்களுக்கு பேசி காமிச்சேன். ஆனால் அதோட வெளிப்பாடு உங்களுக்கு கொடுக்கல. இன்றைக்கி தான் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்திருக்குது. இப்போ நான் தூதர்களுடைய பாஷை பேச தொடங்குறேன்னா, அப்போ அதை கேட்குறீங்கன்னா நீங்களும் அந்த பாஷை பேசுவீங்க. அப்போ நானும் தூதர்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும், தொடர்பு கொள்ள முடியுதுன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், தொடர்பு கொள்ள முடியும். உங்களாலையும் அந்த ஏஞ்சலிக் ரேம்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும்னா, தூதர்களுடைய மண்டலத்தை பண்ண முடியும்னா, நான் பேசுகிற அந்த பாஷையில் பேசும்போது அதை கேட்கும்போது நீங்களும் என்ன பண்ண முடியும், அதை பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இறங்கி வர மாட்டார். அவர் யார் மூலியமா செய்வார்? தூதர் மூலியமாக தான் செய்வார். அதனால தான் தூதர் உன்கிட்ட வந்து வேலை செய்யணும், தூதர் உனக்கு பதில் கொடுக்கணும். நீ ஜெபிக்கும் போது உன் ஜெபத்தை கொண்டு போகிறதும் தூதன், உனக்கு பதில் வருதும் ஆண்டவர் யார் மூலியமாக கொண்டு வர்றாரு? தூதர் மூலியமாக அனுப்பி. ஹல்லேலூயா. அப்போ இந்த தூதருங்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது ஒரே வழி, அவனுடைய பாஷை பேசணும். அந்நிய பாஷை இருக்குது, தூதர்கள் பேசுகிற பாஷை இருக்குது. இனிமேல் தூதர்களோட பாஷைகள் நீங்கள் பேச தொடங்குவீங்க. ஏன்னா நான் பேசும்போது அதை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. அப்போ கேட்குறீங்கன்னா நீங்களும் அதை பேச ஆரம்பிப்பீங்க. அப்போது நீங்களும் தூதர்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க சத்தமா? அல்லேலூயா.